அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. எருமை எருமை நான் சொல்ல சொல்ல கேட்காம நெத்தில குங்குமம் வச்சு விட்டல. இருடா அவனை பாத்துக்கிறேன். ஏ ஜப்பான் பொம்மை சூனிய காரி கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையாடி? மூளை இருக்கா இல்ல மூளையை தூக்கி கலட்டி வேற எங்கேயும் போட்டியா? ஏ கருவாப்பையிலே ஓவரா பேசுற பத்துக்க. எனக்கு மூளைலாம் இருக்கு, உனக்கு தான் மூளையும் இல்ல ஒன்னும் இல்ல. இப்ப என்ன உனக்கு? குங்குமம் வைக்கும் போது ஒம்பாட்டிக்கு தானே இருந்து, அப்ப தட்டி விட வேண்டியது தானே. இப்ப ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாரும் போயிட்டாவே குங்குமத்தை என்ன வேணா அழிச்சுக்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. குங்குமத்தை அழிக்கணுமா? நான் இப்ப அழிச்சிட்டு நான் அங்க போய் நிப்பேன். அவளோட நெத்தில வச்சு குங்குமத்தங்கன்னு என்கிட்ட கேள்வி கேட்கணும். அதான் உனக்கு வேணும். அவளை வரை என்ன திட்டணும் என்ன? ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலடி, அது எப்படிடி என்ன கேட்டாலும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு பதில் வச்சிருக்க? பதில் வச்சிருக்காவலாம் பதில். நான் உண்மையை தானே சொன்னேன். சரி தள்ளி நில்லு, இப்படி உரசிட்டு வந்து நிக்காத. இந்த பாரு ஜப்பான் முக்கி, நீ ஓவரா போயிட்டு இருக்க பத்துக்க. ஏன் நானா உன உரசிட்டு நிக்கேன்? நீ தள்ளி நிக்க வேண்டியது தானே. உனக்கு எங்க போச்சு அறிவு? நீ எதுவுமே பண்ணாத, சும்மா பக்கத்துல நிக்கிற. என்ன எதுக்கு எடுத்தாலும் திட்டிட்டே இரு. உனக்கு பக்கத்துல இருக்காம இருந்தா நீ 2 அடி தள்ளி போயிரு. அதுக்கு என்ன எதுக்கு சொல்லிட்டு இருக்கா? கருவாப்பையிலே செம்ம காண்டாயிரம் பத்துக்க. சும்மா ஜப்பான் முக்கி சூனியக்காரி ராட்சசின்னு பேர் வச்சிருந்தானே அவ்வளவுதான் பத்துக்க. இவ மட்டும் எனக்கு கருவாப்பையிலேன்னு பேர் வைக்கலாம் போல. அப்ப மட்டும் நான் வாயை மூடிட்டு இருக்கணும் போல. இப்ப நான் இவளுக்கு பேர் வச்சோன்னு இவளுக்கு கோவம் வருது. இரிட்டேட்டிங் இடியட். பொடி குரங்கு குரங்கு. யாரு நான் குரங்கா? நீ தான்டா குரங்கு. இந்த பாரு கருவாப்பையிலே, நான் இந்த பக்கமா போறேன், நீ அந்த பக்கமா போ. என் கண்ணுல பட்டன அவ்வளவுதான் பத்துக்க. சும்மா என் பின்னாடி வராத. ஆமா, இவிய பெரிய உலகழகி நினைப்போம். நாங்க இவிய பின்னாடி லோலோன்னு சுத்துறோம். மூட்டு போடி, எனக்கு என்ன ஆசையா உன் பின்னாடி வரணும்னு. நீ முதல்ல ஏன் மூஞ்சில முழிக்காம இரு. சரி வந்துட்டா அந்தால பேசுறதுக்கு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இவன் ஓவரா பேசிட்டு இருக்கான். சரி பொது இடம் கத்தக்கூடாது, மூஞ்ச கோவமா வைக்க கூடாதுன்னு மூஞ்ச சாஃப்டா வச்சிட்டு இருந்தா என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. ஓவரால மினிக்கிட்டு தெரியுறான். கடவுளே, இந்த லூசு கண்ணுல மட்டும் பற்றவே கூடாது. திரும்பவும் இவ கண்ணுல நம்ம மாட்டணும், திரும்பவும் நம்மள திட்டி தீத்தி சாவடிச்சிருவா. கோணமண்டை இருடா. இனிமேட்டு நான் உனக்கு கோணமண்டன்னு கூப்பிடுறேன். என்ன ஜப்பான் மூக்கி நான் கூப்பிடுறேன். இரு பாத்துக்கிறேன் உன்னை. என்னி கிருஷ்ணனுங்க? கிருஷ்ணேரியா 2 வாரம் கோயில் உள்ளதான் நிக்கா பத்துக்க. சாமி கும்பிட்டு இருந்தாவ. அப்படியா நீ? சரி நீ பொங்கல் வைக்கிறதுக்கு ஓலை வேணும் பத்தியில கோயில் பின்னாடி கிடக்கு. சரி அதான் கிருஷ்ணனை எடுக்க சொல்லலான்னு பார்த்தேன். சரி அப்ப சாமி கும்பிட்டு நம்ம அண்ணனை விட்டு எடுக்க சொல்லுவோம். சரிமா மரகதம். சின்ன பொண்ணு, ஓ மாமியார பாத்தியா? நல்ல கிருட்டு ஓடி ஆடி எல்லா வேலையும் செய்யுதே. ஆமாடி, எங்க மாமியார் வீட்லயும் ஓடி ஆடி வேலை செய்யல, அதே மாதிரி வெளியும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அங்க பாத்தியா ஏன் மாமியார பத்தியா? வீட்லயும் ஒரு ஒத்தாசையும் செய்யாது, அதே மாதிரி வெளியும் பாரு. அந்த ஆளை கதவுடு உட்காந்துட்டு பாரு, காலை நீட்டிட்டு. என்ன பண்றது? சின்ன பொண்ணு கொடுத்து வச்சவா மாமியார் அவ்வளவு வேலையும் செய்யறா. நம்ம அப்படியா? ஒருத்தர சையதுக்கு இப்படி பேசுறா? உன் மாமியாருக்கு 75 வயசு இருக்கும். வேற அது ரெஸ்ட் எடுக்க வேண்டிய காலம் தானே. நல்லா வயசாயிட்டு இதுக்கப்புறம் ஏண்டி வேலை செய்யணும்னு ஏன் எதிர்பார்க்கியே? ஆட போங்கக்கா, அதுக்கா வயசாயிட்டு நல்லா தின்னுபுட்டு. நம்மளாம் 2 வேளை தான் தும்போம், அவைய 5 வேளை தின்னுபுட்டு நல்லா கிழங்கு மாதிரி இருக்கு. வேற வேலை செஞ்சு தந்தா என்னையா? நல்லா ஊர்கதை பேசணும். பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, இந்த வீட்டில் என்ன நடக்குது, பின்னாடி என்ன நடக்குது, அதெல்லாம் நல்லா ஒட்டு கேட்பாவுக்கோ. வீட்டுக்குள்ள வேலை செய்யணும் அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆமா இதுலயும் ஒரு 2 கூமுட்டையை வேற பெத்து போட்டிருக்கா. 2 கூமுட்டையும் நாங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோமா. ஏம்மா அவனுங்க கிட்ட சொல்லி என்ன அடி வாங்க முடியல, உடம்புல தெம்பு இல்லை. ஏப்ல என்னங்கடி சொல்றியே? இன்னுமா வடி உங்களை அடிச்சுட்டு அடக்கானுவே? ஏக்கா அதையாக்கா கேக்கிய? முந்தா நேத்து கூட முதுகுல ஒரு குத்து வச்சான் பாருங்க, என் முதுகெலும்பே உடஞ்சு போச்சுக்கோ. என்ன உத்தரவா சொல்ற? ஆமா சின்ன பொண்ணு, நான் ஏதோ வெளியே தெரியக்கூடாதுன்னு ஏதோ நொண்டி சாக்க சொல்லிட்டு அங்கே வலிக்கு இங்கே வலிக்குன்னு ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு வெளியே வந்திருக்கேன். என்னமோ லைட்டாக வலிச்சுட்டு தான் கிடக்கு. வாயை கொஞ்சம் குறைச்சி பேசணும். இப்படி ஓவரா பேசியிருந்தாங்கன்னா வேற அடிதான் வாங்குவா. ஆமா இவிய இப்போ குறைச்சி தானே பேசுறாவே. நான் வாயே பேச மாட்டேன். நான் ஏதோ உங்கள்கிட்ட தான் கொஞ்சம் துருன்னு பேசிட்டு இருக்கேன். அங்கே அமைதியாக தான் இருப்பேன். ஏன் உத்தரவசா இருந்தாலும் 5 கிழவி மோசம் தான் பத்துக்க. அதுக்கு ஏன் மாமியாளுக்கு கோயிலே கட்டலாம். சின்ன பொண்ணு, கோயிலுக்கு இல்லைன்னு எதுவும் கெட்டிராத. பாசமலையில கடைசியில ஏன் மாமியா எனக்கும் கெட்ட சொல்லுன்ட்டு சண்டைக்கு நிப்பா நீ வேற. அடடடடே கீர்த்தி, இந்த பாவாடை தாவாணியில அழகா அம்சமா இருக்கேம்மா. ஏன் கண்ணே பட்டம் போல இருக்கு. அப்படியாத்த? ஆமாம்மா, உன் கலருக்கு இந்த ப்ளூ கலர் அழகா இருக்கு பத்துக்க. கீர்த்தி பரிசெல்லாம் நல்லா எழுதுனியா? நல்லா எழுதுனேம்மா. சரி எதுக்கு மூஞ்சி ஒரு மாதிரி வாடின மாதிரி இருக்கு? ஐயோ, இந்த சோடா புட்டி வேற ஏதாச்சும் சொல்லிருமோ? அது ஒண்ணும் இல்லம்மா, ரொம்ப தூரமா
லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, வேற ஒண்ணும் இல்லம்மா, நல்லா தான் இருக்கேன். அப்பா ஒரு வழியா எதுவும் சொல்லல, தப்பிச்சிட்டோம். டேய் அஜித், உன பொறுமையா தானே கூப்பிட்டு வர சொன்னேன், வேகமா கூப்பிட்டு வந்துட்டியோ? அம்மா அப்படிலாம் இல்லம்மா, நான் எப்பவும் போலதான் ஓட்டிட்டு வந்தேன். கீர்த்தி தான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பைக்ல எல்லாம் போனதில்ல போல, அதனால அவ தான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தா. ஆமா அத்தை, எனக்கு அதான் ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருந்து, வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா சரியாயிரும். சரிம்மா, அப்ப நீ அங்க போய் உட்காரு. அத்தை, ரியா நீ எங்க? ரியா நீ கிருஷ்ணா எல்லாரும் கோயில உள்ளதான் இருக்காவே, நீயும் போய் இரு சரியா? நாங்க இங்க பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறோம். சரிங்க அத்தை. நான் கூட இந்த சோடா புட்டி ஏடா கூடமா ஏதோ சொல்லி நம்மள மாட்டி விட்டுருவான்னு நினைச்சேன். ஒரு வழியா இவ பிரச்சனை ஓவர். பசிக்க வேற செய்து காலங்காத்தாலே எழுப்பி கூப்பிட்டு வந்துட்டாங்க, காலையிலக்கு எதுவுமே வாங்கி தரல. சீக்கிரமா பொங்கல் வைப்பாங்கன்னு பார்த்தா இன்னும் லேட் ஆயிரும் போல. வயிறு வேற கபகபன்னு பசிக்குது, என்ன பண்றது? இங்க பக்கத்துல எதுவும் கடையும் இருந்த மாதிரி இல்ல, ஏதாச்சும் இருந்தனா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஆச்சும் வாங்கி சாப்பிட்டு வரலாம், என்ன பண்றதுனே தெரியல. கருவாப்பைய நம்ம எங்க இருந்தாலும் கரெக்டா மூக்கு வேத்து வந்துருவோம் போல. சை, உன் மூஞ்சிலே முழிக்காதே, இங்க வந்து நிக்காம பாரு. ஐயோ அந்த ராட்சசிங்க தான் இருக்காளா, தெரியாதனமா இங்க வந்துட்டேனே, திட்டுவாளே. ஏண்டா உனக்கு ஒரு நேரம் சொன்னா உனக்கு அறிவே இருக்காதுல்ல? நான் எங்கெல்லாம் போறேன்னு அங்கெல்லாம் பின்னாடி வந்துட்டே இருப்பியோ? பூசு பைத்திய மாதிரி பேசாத சரியா? நான் பூசாரியை தேடி தான் இந்த பக்கமா வந்தேன். ஒன்னும் ஓ முகரையெல்லாம் ஒன்னும் பார்க்க வரல. நீ தான் என் மூஞ்சிலே முழிக்காத, நீ வேற உன் மூஞ்ச போல மனுஷ போய் பாப்பானா? மரியாதையே பேர் பத்துக்க, சும்மா என்ன வெறுப்பேத்தாத. போய் சொல்லாத, நீ என்ன வெறுப்பேத்தணும் தானே இப்படி முன்னாடி வந்து நிக்கிற? ஆமா எனக்கு இதான் வேலை பாரு. போ தூர நவுளு. ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு இங்க நிக்கா? நீ ஏதாவது ஒரு வாரமா போய் ஒளிஞ்சுக்க, உன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னா. நான் எதுக்கு இந்த இடத்த விட்டு போனோம்? நான் தான் முதல்ல இந்த இடத்துக்கு வந்தேன், அதுக்கப்புறம் தானே நீ வந்த, நீயே போ. சரியா பைத்தியமா இருக்கும் போலயே. சீ நவுலடி, வழிய விடு. ஏமா பூ வாங்கிக்கிறியா? வேண்டாங்கா. என்னம்மா இப்படி சொல்ற? கோயிலுக்கு வந்திருக்க, தலை நிறைய பூ வச்சாதானே நல்லா இருக்கும். என்னப்பா தம்பி பாத்துட்டே இருக்கேன், உன் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்கலாம்ல? என்னது பொண்டாட்டியா? ஐயோ இந்த அக்கா வேற. அக்கா பூவெல்லாம் வேண்டாம்க்கா, பாருங்க நான் இங்க தலையில பூ வச்சிருக்கேன். என்னம்மா நீ இப்படி சொல்றா? கொஞ்சோட பூ வச்சிருக்க, அதுவும் வாடி போயிட்டு. இங்க பாரு நல்லா ஃப்ரெஷ்ஷா மல்லிப்பூ இருக்கு, வாங்கி வச்சுக்கமா. ஏக்கா எனக்கு வேண்டாம்க்கா. அட என்னம்மா நீ? ஏப்பா தம்பி ஏன்ப்பா அப்படி நின்றுட்டு இருக்கா? உன் பொண்டாட்டி வேண்டான்னு சொன்னா என்ன, வாங்கி கொடுக்க வேண்டியதானே? நீ வாங்கி கொடுத்தா ஆசைப்பட்டு வச்சுக்கிடுவா. பாரு பூவை வாடி போச்சு, இந்த பூவை வாங்கி கொடு, வச்சுக்கிடுவாள்ல. அட நீங்க வேற ஏன்க்கா வாய் வச்சுட்டு சும்மா இருங்கக்கா. ஏன்பா அது உன் பொண்டாட்டி தானே? ஆமா ஆமாக்கா. அப்புறம் என்னப்பா தம்பி, ஒரு முளம் 50 ரூபா தான். நான் வேணா உனக்கு 100 ரூபாய்க்கு 3 முளம் தாரேன். புதுசா கல்யாணம் ஆன மாதிரி இருக்கியே, அழகா இருக்கு, ஜோடி பொருத்தமா அம்சமா இருக்கு, வாங்கிக்கப்பா தம்பி. ஏக்கா வேண்டாம்க்கா, அவதான் வேண்டான்னு சொல்றாள்ல. அட என்ன தம்பி நீ, உன் பொண்டாட்டி வேண்டான்னு சொன்னா வேணும்னு அர்த்தம், இது கூட உனக்கு தெரியாதா? அந்த பிடி. ஐயோ அக்கா வேண்டாம்க்கா. என்னப்பா இப்படி சொல்றா? போய் வச்சு விடு. ஐயோ என்னக்கா நீங்க வேற புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. சரிக்கா எவ்வளோக்கா ஆச்சு? 100 ரூபா தா தம்பி. சரிக்கா. கருவாப்பை என்ன சொல்ல சொல்ல கேட்காம பூவை வாங்கி கையில வச்சிருக்கான் பாரு. எனக்கு மட்டும் இந்த பூ இப்ப தரட்டும் இருக்கலாம் அவனுக்கு, வேற எவ்வளோக்கா கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லை தூரத்துக்கு போடட்டும். மூச்சை பாரு மூச்சை, பூ வாங்கி வச்சிருக்கான் பாரு பூ. சரிப்பா தம்பி, இப்படி அடிக்கடி பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடு சரியா? சந்தோஷமா இருங்க. எதுக்கு அவ என்ன விளக்கு மாத்தால அடிக்கையா? அட போங்கக்கா. ரியா என்ன ரியா குயானுட்டு மரியாதை பேர் பத்துக்க. நான் தான் பூ வேண்டாம் சொன்னல, வாங்கி வச்சிருக்கேன். ஏடி எதுக்குடி இப்ப கத்துற? நான் என்னடி பண்ணுவேன்? நானா வாங்கினேன், அவங்க தானே தந்துட்டு போயிட்டாங்க. தந்துட்டு போனாங்கன்னா எனக்கெல்லாம் வேண்டாம், நீ தானே வாங்கினே, நீயே வச்சுக்க. என்னது நான் தலையில வச்சுக்கிடணுமா? என்னடி சொல்ற? நீ தானே அந்த அக்காட்ட இருந்து பூவை வாங்கின, நீ ஏன் தலையில சூடிக்க சரியா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். எல்லாம் நம்ம நேரம் இவட்ட திட்டு வாங்கணுங்கிறது. சை. அண்ணா அண்ணி 2 பேரும் இங்க தான் இருக்கீங்களா? கீர்த்தி வந்துட்டியா? ஆமா நான் இப்பதான் வந்தேன். கீர்த்தி எக்ஸாம்லாம் எப்படி எழுதுன? நல்லா எழுதுன அண்ணி. என்ன கீர்த்தி மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு, டல்லா இருக்க ஏன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி, பைக்ல வந்தனா ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, அதான் ஒரு மாதிரி லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? வேற எதுவும் இல்லல? இந்த அஜித் எதுவும் சொன்னானோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீ, அவன் எதுவும் சொல்லல நீ. சரி இல்ல ரொம்ப ஒரு மாதிரி டல்லா இருக்கியா, அதான் பைக்ல வரும்போது எதுவும் திட்டானோ அப்படின்ட்டு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ. என்ன கிருஷ்ணா கையில மல்லிப்பூவோட நிக்க? பூ யாருக்கு? அன்னிக்கா? அது அது கீர்த்தி உனக்கு தான். யாருக்கு? எனக்கு. இத நான் நம்பணும். நடிக்காதடா. ஏய் உனக்கு தாண்டி வாங்கி வச்சிருக்கேன், அவளுக்குலாம் போய் யார் வாங்குவா? சும்மா என்ன வச்சு விளையாடாத, போய் சொல்லாத. அன்னைக்கு தானே வாங்கி வச்சிருக்கேன். ஆமா அந்த மூஞ்சிக்கு மல்லிப்பூ மட்டும் தான் கேடு. இந்தா உனக்கு தான் வாங்கி வச்சிருக்கேன், இந்த பிடி. அப்படியே நடிச்சிருவான் கருவாப்பைய எப்படி பேசுறான் பாரு. என்னடா கிருஷ்ணா இப்படி எல்லாம் சொல்ற? அண்ணி ஏதாச்சும் நினைச்சுக்க போறாங்க. ஆமா இந்த பூ அவ கையில கொடுத்தாதான் எனக்கு கிளிகிளின்னு கிளிப்பா, அதுக்கு நான் கொடுக்காம இருந்துட்டு போயிருவேன். ஏமா ரியா, ரியா கண்ணு
ஐயோடா இந்த நடிப்புக்கு ஒன்றும் குறைச்சல்ல அத்தக்காரி எப்படி கூப்பிட்றா பாரு ரியா ரியா கண்ணா ஐயோ ஐயோ மற்ற நேரம் கிளிக்க வேண்டியது ஆட்கள் முன்னாடி அப்படியே நடிக்க வேண்டியது அண்ணி எங்க அம்மா தான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் பொங்கல் வைக்க தான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்பவே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு நீங்க வந்து பொங்கல் மட்டும் வச்சிட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடும் அண்ணி ஆமா கீர்த்தி அப்பவே சொன்னாங்க மறந்துட்டேன் சரி வாங்க போவோம் எல்லாரும் கிருஷ்ணா வா போவோம் யாரு நானா? இவ கூட வந்து அதுக்கும் திட்டுவா, என்னத்த சொல்ல? பொங்கல் நல்லபடியா பொங்கிட்டு ரியா நல்லா கிண்டி விடுமா பேராண்டி ஏன் அங்க அவ்வளவு தூரம் தள்ளி நிக்கா அவன் பொண்டாடி பக்கத்துல வந்து நின்னு பொங்கல் 2 வாரம் தான் சேர்ந்து செய்யணும் இவ்வளவு தூரம் தள்ளி நிக்கா கிளவி ஆரம்பிச்சிட்டா அதானே என்ன எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்கேன்னு நினைச்சேன் ஏப்பா கிருஷ்ணா பக்கத்துல போய் நில்லுப்பா. சரிங்க மாமா. 2 வாரம் எங்க போனாலும் இப்படி சேர்ந்தே போகணும் சேர்ந்தே நிக்கணும் சரியா ஆளுக்கு ஒரு இடத்துல தனித்தனியா நிக்க கூடாது கிளவி நீ என்னைக்காவது ஒரு நாள் தனியா மாட்டாமையா போயிருவா அன்னைக்கு இருக்குடி உனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை ஒளிச்சு வச்ச அத உன்கிட்ட சாமி கிட்ட சொல்லி வச்ச நெஞ்சுக்குள்ள ஒரு ஆசை ஒளிச்சு வச்சேன் அதை சாமி கேட்டு சொல்லலையே மறைச்சு வச்சேன் எல்லாருக்கும் என்னென்னமோ கனவு இருக்கு அத யாருக்கு யாருக்கு முடிச்சிருக்கு இந்த ஜோடி எங்களுக்கு பிடிச்சிருக்கு இவங்களை கேட்ட எங்க வீடு தவம் கிடக்கு ரியா பொங்கல்லாம் நல்லபடியா வச்சாச்சு என்ன பூஜை மட்டும் நடக்கும் கோயில்ல நீ என்ன பண்ணு சாமிக்கு அபிஷேகத்துக்கு ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்துறேன் அம்மா என்னம்மா சொல்ற நானா போய் எடுக்கணும் நீயே போய் எடுத்துட்டு வாமா இந்த பாரு ரியா இந்த பொங்கல் வைக்கிறதே உனக்கும் கிருஷ்ணனுக்காக தான் போய் நீங்க 2 வாரம் போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க அத்தை அது சரி நானே போய் எடுத்துட்டு வரேன் நான் ஒத்தையில போய் எடுத்துட்டு வரேன் அத்தை என்னம்மா ரியா நீ நான் இப்பதானே சொன்னேன் 2 வாரம் எங்க போனாலும் சேர்ந்து தான் போகணும் சேர்ந்து தான் வரணும்னு 2 வாரம் போய் சாமிக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்க ஒன்னும் ஆயிர போதில்லை ஏப்பா கிருஷ்ணா நீயும் போயிட்டு வாப்பா. சரிங்க மாமா. போங்கம்மா 2 வாரம் போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க நாங்க பூஜைக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்றோம் போக மாட்டேன்னு என்ன விடவா போறீங்க போய் எடுத்துட்டு வரமா அண்ணி இந்த பூசாரி எங்க போனாரு அவரு அங்க கோயில்ல தான் உள்ள அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன்னாரு போய் பாப்போம் வாங்க ஏரியா ஒண்ணு தண்ணி தானே எடுக்க போச்சோம் அங்கே திரு நின்னுட்டு இருக்கா ஏ கிளவி தண்ணி எடுத்துட்டு வாங்கியே வேற தண்ணி எடுக்க குடத்துக்கு எங்க போறது குடம் தானே கோயில்ல இருக்கு பாரு அங்க எடுத்துக்க ஒரு பித்தாள குடம் இருக்கும் ஏதாவது பார்த்து எடுத்துக்க எப்ப கிருஷ்ணா கொஞ்சம் போய் எடுத்து கொடுப்பா 2 வாரம் போய் சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வாங்க சீக்கிரம் சாமிக்கு பூஜை வைக்கணும் சரி பாட்டி தான் போறேன்.